குரு பார்வை என்பது என்ன? குரு பார்வையில நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, வழிபாடு, ஆலயங்கள், நாம மாதா பிதா குருவை மதிக்கக்கூடிய செயல்கள், இது எல்லாமே குருவினுடைய காரகத்துவத்தில் ஊடுருவி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்று. அப்போ இந்த இடத்துல வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு குருவினுடைய பார்வையில இயற்கையாகவே அது என்ன பண்ணுதுன்னா அதிகப்படுத்தி தருகிறது என்பதுதான் அதுல ஒளிந்திருக்கக்கூடிய அடிப்படையான உண்மை. சரி, இப்போ நம்ம வீட்டுல எதையெல்லாம் சுபத்துவமாக தொட்டு அதை வழிபாடாக பாரம்பரியமாக செய்யும் பொழுது நமக்கு நல்ல பலன் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, முதல்ல மகாலட்சுமியினுடைய வாசம் நம்மளுடைய வீட்டுல எங்கெல்லாம் இருக்கிறது அப்படின்னா, வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி என்பது, அதாவது ஆக்னேய மூலை என்பதுதான் மகாலட்சுமியினுடைய வசிப்பிடம். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வீட்டினுடைய தலைவாசல். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பெண்ணினுடைய பாதங்கள். இது பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதற்கு அடுத்தபடியா உப்பு பானை. இந்த உப்பு பானையில என்ன பண்றாங்கன்னா மகாலட்சுமி தேவி இருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா அக்ஷய பாத்திரம். நிறைய நீங்க கடைகள்ல இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உருளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்ஷய பாத்திரத்துல பாத்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய வசியத்தன்மை அதில் அதிகமாக இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம், ஏலக்காய், இதுலேயும் மகாலட்சுமியினுடைய வசியத்தையும் பணத்தை ஈர்க்கிறதுக்கான கொடுப்பினையையும் அது அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.